ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லேட்டர்லி விண்டர் எபிசோட் 7. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ எபிசோட்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம நாவை தான் காட்டுறாங்க. அவன் அண்ணனுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுறான். என்னாச்சுடா உனக்குன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அவன் நடந்த கதையை எல்லாத்தையும் சொல்றான். நேத்து இந்த மாதிரி டைகர் வந்தா என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். என்ன பண்றதுன்னு புரியல. நான் அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல. அவன் அடிக்கடி என்கிட்ட ஜெலஸா இருந்ததுக்கு காரணம் அவன் என்ன லவ் பண்ணானா அப்படின்னு சொல்ல, டைகர் சொல்லிட்டானா உன்னை லவ் பண்றேன்னு? ஆமா சொல்லிட்டான். இது உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு நான் கேக்குறான். எனக்கு தெரியும் டுவான்னு சொல்றான். அட பாவி, சீக்கிரட்டாவே வச்சிருக்கியா? நீ எப்பயுமே அவனை சப்போர்ட் பண்ணிட்டே இருந்த. நான் நினைச்சேன் அவனுக்கு வேற யாரையும் பிடிச்சிருக்குமோன்னு. சோ நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி. சோ அது நானா இருப்பேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, உனக்கு டைகரை பிடிச்சிருக்கா இல்லையா? அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கான்னு கேக்குறான். அப்படிலாம் எதுவும் இல்ல, ஆனா என்னால இப்போதைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நேத்து 2 பேரும் பேசுனதை பத்தி திங்க் பண்றான். அதாவது 1 வீக் டைம் கேட்டிருப்பான் டைகர். நான் 1 வீக் டைம் தரேன், அதுக்குள்ள நீ ஒரு நல்ல முடிவா சொல்லுன்னு சொல்ல, இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நான் அத அண்ணன் கிட்ட சொல்ல, உடனே அவன் இதுவும் நல்லதா இருக்கு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. டைகர் உண்மையாவே ரொம்ப நல்லவன். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் 6 வருஷமா உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். என்னால அவனை ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது, அத அப்ப. பட் நீ என்ன நினைக்கிற? உன் மனசுல இருக்கிறத யோசிச்சு பார்த்துட்டு சொல்லு. வெயிட் பண்ணு, 1 வாரம் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட நல்ல முடிவா சொல்லுன்னு சொல்ல, நான் என்ன பண்ணட்டும்? அதை நீ தான் திங்க் பண்ணும். அதான் எனக்கு தெரியலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நான் திங்க் பண்றேன். சரி 7 நாள் டைம் இருக்கு, திங்க் பண்ணு. எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு, நான் போறேன், பாய்ன்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிட்டு போயிட்டான். பட் அவன் போனதுக்கு அப்புறம் நாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம டைகரை தான் காட்டுறாங்க. டைகர் அங்க அண்ணனை பாக்குறதுக்காக போறான். பென்னுக்கு பிரச்சனைடா, போய் காப்பாத்துன்னு சொல்ல, என்ன பிரச்சனை? அவன் எதுலயோ போய் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு, தனியா இருக்கான்னு சொல்ல, தனியா இருந்தா ஹாப்பியா இருப்பான் விடுன்னு சொல்ல, போய் அவனை காப்பாத்துடா, குடுறா டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி கேட்டுட்டு குடுகுடுன்னு ஓடுறான். அதுக்கப்புறம் போய் பார்த்தா பென் உண்மையாவே ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிருக்கான் போல இருக்கு. ஏதோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் போல, அழுதுட்டு வந்து நிக்கிறான். நீ எதுக்கு இங்க வர, போனீங்க அப்படின்னு சொல்லி சிங்க பிடிச்சி தள்ளி விட, லூசு மாதிரி பேசுற, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எனக்கு எதுவும் இல்ல, என்னால யாரையும் ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்ல, என்ன ஏன் இப்படி பண்ற? நான் உன்னை என்ன பண்ணேன்? எதுக்கு என்கிட்ட இருந்து தள்ளி இருக்க? ஆமா நான் தள்ளி தான் இருக்கேன், நான் ஒரு முட்டாள். நீ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீ இதுக்கப்புறம் என் பக்கத்துல வராதுன்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வரன்னு சிங்கி கேட்க, நான் சொல்றதை கேளு. என்னால உன் பக்கத்துல இருக்க முடியல. உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னா, உன்னை மறக்கணும்னா உன்னை விட்டு தள்ளி தான் இருக்கணும். உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி எல்லாமே செட்டில் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேணாம், அதான் நல்லது. நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன், அது இதோட போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். பெண்ணு நில்லுடான்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சிட்டு சிங்கம் அழுதுகிட்டே இருக்கான். ஒரு வழியா பெண் அவன் மனசுல இருக்க அதெல்லாம் சொல்லிட்டான் சிங்கு கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் இங்க நம்ம நாவைத்தான் காட்டுறாங்க. நாவ அப்படியே கவுச்சில படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனை ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க முடியல. ஒரு பையன் இன்னொரு பையனை லவ் பண்றதுல எந்த தப்பும் இல்லையே, என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் நாவ். அதுக்கப்புறம் அவன் நார்த்தை மீட் பண்ண போறான். நார்த்து கிட்ட பேச, உண்மையே சொல்லு, நீ கூட்டு களவாணி தானே, எல்லாத்தையும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி நார்த்து சமாளிக்கிறான். எனக்கு தெரியும், உனக்கு அது தெரியும்னு, நீ தான் எல்லா வேலையும் பார்த்த. எரும மாடுகளா எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்கன்னு சொல்ல, நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கே இப்பதான் தெரியும் அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். சோ அவன் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தான்னு சொல்ல, அட பாவி, சரி இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, நான் அவன்கிட்ட போய் பேசணும். எனக்கு தெரியாதுப்பா, உண்மையை சொல்லு. மைக், ஃபீல்ட் இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? யாருக்குமே தெரியாது. ஏய் சொல்லுங்கடா, ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? அவன் எங்கடா இருக்கான்? அதெல்லாம் யாருக்கும் தெரியும், ஆனா சொல்ல மாட்டோம் போனி அப்படிங்கிற மாதிரி நார்த்து சொல்றான். ப்ளீஸ் அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, நார்த் எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம பென்னை தான் காட்டுறாங்க. பென்னை பாக்குறதுக்காக சிங்கு போறான். நீ எதுக்கு இங்க வந்த போன்னு சொல்லி டோரை லாக் பண்ண, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு பேசணும்? ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, பிடிச்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும், அதான் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சுல, நான் உன்னோட அசிஸ்டன்ட் அவ்வளவுதான்னு சொல்ல, நீ ஏன் இந்த மாதிரி பண்றன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, நீ என் பக்கத்துல இருக்கணும்னு சொல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு உன்கிட்ட சொல்றேன், நீ என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு சொல்ற. என்னால ஒரு ஃப்ரெண்டா உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்றேன். என்ன உன் பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்ற. என்னால முடியாது, நான் உன்னை விட்டு போறதுதான் நல்லதுன்னு சொல்ல, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னை விட்டு நீ போறது என்னால ஏத்துக்க முடியல. என்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயும் நீ என் கூட இருந்திருக்க. திடீர்னு இப்ப என்னை விட்டு போகும்போது எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு லவ்வரா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நீ ஃப்ரெண்டுன்னு சொல்ற. என்னால உன் கூட ஃபுல்லால இருக்க முடியாது. ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. நீ சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால ஹாப்பியா இருக்க முடியாதுன்னு சொல்ல, என்னோட மேரேஜ் சும்மா ஒரு பேருக்கு தான், அது என்னால ஏத்துக்க முடியாது. ப்ளீஸ் வேணாம், ஹானஸ்டா சொல்லு, நீ என்ன ஃப்ரெண்டா மட்டும் தான் பாத்தியான்னு பென்னு கேக்குறான். எதுவுமே பேசாம சிங்க இருக்க டோரை லாக் பண்ணலான்னு போக, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கூட யோசிக்க. சரி ஓகே, நான் எதுவும் பேசலன்னு
சொல்லிட்டு டோரை லாக் பண்றான். ப்ளீஸ் சிங், என்னை விட்டு போயிரு, கொஞ்ச நாள் நான் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே பென் அப்படி டோரை லாக் பண்ண சிங்குக்கு வேற வழி தெரியல. அண்ணன் தம்பிகளுக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கானுங்க. ஆனா அதுக்கப்புறம் மீட் பண்றதுக்காக டைகரும் வந்துட்டான். சிங்க பாக்குறான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நான் அவன் கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னான் அவன்? ஒன்னும் இல்ல, உனக்கு புதுசா ஒரு செக்ரட்டரி வருதா? எனக்கு புதுசா செக்ரட்டரிலாம் வேணாம், எனக்கு பென்னு மட்டும் தான் வேணும், வேற யாரு வேணாம், வேற யாரு வந்தாலும் நான் சூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஓ மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல நீ யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் அவனை பத்தி யோசிக்கலாம்னு சொல்ல, என்னால அவனை விட்டுலாம் இருக்க முடியாது, நான் அவன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்ல, சரி ஓகே ஓகே, அப்ப பெண்ணை எப்படியாவது சீக்கிரமா வரவே உன் பக்கத்துலயே வச்சுக்கோன்னு சொல்ல, கரெக்ட், நான் பெண்ணை தான் கூட்டிட்டு வரணும், நாளைக்கு போய் பேசுறேன். நாளைக்கா? ஆமா. சரி, எப்பதான் போறியோ தெரியல, போய் சீக்கிரம் எல்லாத்தையும் முடி, எல்லாம் எப்ப முடிய போதோ தெரியல, ஏற்கனவே பிரச்சனையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்றான். அதுக்கப்புறம் சிங்கி இப்ப அமைதியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் டைகரை தான் காட்டுறாங்க. அவனோட வீட்டுக்கு வந்து அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். யாரோ கதவு தட்டுறாங்க. யாரும் வராதிங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அமைதியா இருக்க. கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அங்க யாருன்னு பார்த்தா நாவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தமா இவனுக்கு டோர் ஓபன் பண்ணவே தோணல. இவன் எதுக்குடா இங்கே வந்தாங்கிற மாதிரி மறுபடியும் போய் கவுச்சில உட்காந்து தலகணியை கட்டி பிடிச்சிட்டான். இங்க இவன் கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஒழுங்கா டோர் ஓபன் பண்ணு, பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது, எல்லாரும் கத்துவாங்க, கதவு தோறன்னு அவன் திறக்க மாட்டேங்கிறான். ஐயோ என்ன விடுன்னு சொல்லி நாவு கத்த பயந்து போய் ஓடி வந்து டக்குனு டோர் ஓபன் பண்றான் டைகர். அவன் சும்மா கேஷுவலா நடிச்சிருக்கான். மறுபடியும் கதவை லாக் பண்ண போக கை மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் கையில ஒரு ஃபிளவரோட போய் அவன் கையில கொடுத்துட்டு, இந்தா நான் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்றான். ஒண்ணுமே புரியல டைகருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் கவுச்சில உட்காந்து பேசுறாங்க. நான் உன்கிட்ட சொல்றேன், நீ என்கிட்ட சொன்ன எனக்கு ஓகே, ஆனா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்ல, என்ன ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு பதில் சொல்லு, நீ ரொம்ப கியூட்டா இருக்க. ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் என்னோட ஃபேமிலின்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா உன் ஃபேமிலி அப்படி இல்லை, உன் ஃபேமிலி ரொம்ப ஜாலியா இருக்கு. உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. உன்னோட வீட்டுல நான் இருந்தப்ப எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. உண்மையான ஃபேமிலினா என்னன்னு அப்பதான் கண்டுபிடிச்சேன். சிரிப்பு, சந்தோஷம், எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை, எந்த ப்ரெஷருமே இல்லை. ரத்தத்தோட உன் கண்ணு முன்னாடி வந்து நான் நின்னேன். அப்ப கூட நீ என்னன்னு கேட்கல, என்னை பத்திரமா பாத்துக்கிட்ட. ஏதாவது அடிபட்டிருக்கான்னு தான் பாத்தியே தவிர என்னன்னு கூட கேட்கல. என் மேல எவ்வளவு அக்கறையா இருந்த. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்த தெரியுமா? எனக்கு ஹர்ட் ஆயிருக்கான்னு தான் நீ பார்த்த. உண்மையா சொல்லணும்னா எல்லாமே எனக்கு புதுசா இருந்த மாதிரி இருக்கு. என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு உன்னை பிடிச்சிருச்சு. சோ நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஏன் உன்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா உன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு பக்கத்துலயே இருக்கணும்னு தோணுது. நீ என் கூட இருக்கணும். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தோணுது. உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. உன் பக்கத்துல வேற யாரும் வர முடியாதுன்னு தோணுது. அதனாலதான் சரி ஓகே, அப்போ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, என்ன சொல்ற நீ? அப்ப நம்ம டேட் பண்றோமா? டேட்டிங்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா ஒரு ட்ரை பண்றேன். நான் என்னோட மனசை உன்கிட்ட ஓபன் பண்ண ட்ரை பண்றேன். எப்படி சொல்ற? நீ என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு. எனக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நான் ஓகே சொல்லிடுறேன்னு சொல்ல டைகர் அழுக ஆரம்பிச்சிட்டான். எதுக்குடா அழுகுறேன்னு சொல்லி கேட்க அவனுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டேன்னு சொல்ல, இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனாலதான் அழுகுறேன். நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிருப்பியோன்னு நான் ரொம்ப பயந்தேன். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாதோன்னு தோணுச்சு. நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணல. ஆக்சுவலி உன்னை பாய் ஃப்ரெண்டா நான் ஏத்துக்கிறேன், ஆனா கொஞ்சம் டைம் கொடு, அது மட்டும் தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, தேங்க்யூ நாம்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். நாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அழுகு முஞ்சி அழுகாது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போயாச்சு. அங்க பார்த்தா நாவ கிளாஸ் அட்டன் பண்ணவே விட மாட்டேங்கிறான். கண்டினியூவா டைகர் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். நான் கிளாஸ்க்கு வந்துட்டேன், நீ என்ன பண்ற, சாப்பிட்டியா, கிளாஸ் கவனி, அப்படி இப்படின்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. மெசேஜை பாக்குறான், ரிப்ளை கூட பண்ண முடியல. நாவுக்கு கண்டினியூவா மெசேஜ் வந்துட்டே இருக்கு. செம கடுப்பா வேற இருக்கு. என்னடா இவன் இவ்வளோ மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்கிற மாதிரி இருக்கு. நார்த்து கேட்கிறேன் என்னாச்சுன்னு. ஒன்னும் இல்ல, இங்க பாரு, இவன் கண்டினியூவா எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான், என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்ல, அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் சரியான பைத்தியமா இருக்கான் அவன் மேல, ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பண்ண போறான்னு சொல்ல, நீ பேசாம இரு, எனக்கு வேற கிளாஸ் போயிட்டு இருக்கு, இவன் வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருக்க. திடீர்னு பார்த்தா டைகர் அங்க வந்து நிக்கிறான். நம்ம நாவோட பக்கத்துல இருக்க பையனை எந்திரிடான்னு சொல்ல, நான் எதுக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அவன் போக மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனை கரெக்ட் பண்ணிட்டு நாவோட பக்கத்துல டைகர் வந்து உட்கார்றான். உனக்கு கிளாஸ் இல்லையான்னு சொல்லி கேட்க, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொல்றான். ஸ்கிப்பா? எதுக்கு ஸ்கிப் பண்ண? கிளாஸ் அட்டென்ட் பண்ணுல? ஆமா, என் மெசேஜுக்கு நீ ரிப்ளை பண்ணவே இல்லை, அதான் உன்னை நேர்ல பாக்கலான்னு வந்துட்டேன். நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி ரிப்ளை பண்ணுவேன்? அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட பேசுன்னு சொல்ல, முடியாது, நீ கிளாஸ்க்கு போ, நான் கிளாஸுக்கு கவனிக்கிறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அமைதியா டைகர் உட்காந்துருக்கு. அப்புறம் அங்க நார்த், இவனை பாருடா அவன் எப்படி இருக்கான்னு, போ அவன் இதுக்கு மேல ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்ல, பேசாம இருடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பாக்க டைகர் அமைதியா உட்காந்துருக்கான்.
அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு நாவும் நார்த்து வராங்க. நார்த்து பாக்குறக்கே டிஃப்ரெண்டா இருக்கான். ஏதோ திருட்டுத்தனம் பண்றான் போல இருக்கு. நான் அவன்கிட்ட என்னடா ஆச்சு ஒரு மாதிரி இருக்க சொல்லுன்னு சொல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குறான். என்னமோ ஒரு மாதிரி இருக்க என்னன்னு சொல்லு, ஏதாவது டைகர் பண்ணானா சொல்றான்னு சொல்ல, ஆமா ஆக்சுவலி நான் தான் சொன்னேன்ல அவன் மேல பைத்தியமா இருக்கான்னு. அவனுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணான். சர்ப்ரைஸா என்னடான்னு சொல்லி கேட்க, நேத்து நைட்டு நடந்தது ஞாபகம் வருது. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், உன்னை கரெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லு. எதுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேன். உனக்கு சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு பெரிய பேனர் வச்சா அவனுக்கு பிடிக்குமான்னு சொல்ல, போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஞாபகப்படுத்திருப்பான். ஏய் சிரிக்காத சிரிக்காத, உண்மையே சொல்லு உனக்கு பிளஷ் ஆகுதா அப்படின்னு சொல்லி டைகர் அவன் கிட்ட கேட்டுட்டே இருந்திருப்பான். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவானான்னு சொல்லி இவனுக்கு ஷாக்கா இருக்கு. சர்ப்ரைஸ்னா அவன் எனக்காக பேனர் வைக்க போறானான்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்க மேல இருந்து பாடி கார்ட்ஸா அப்படியே பேனர் இருக்கிறாங்க. அதுல நாவ பத்தி அப்படியே லெட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கு. ஐயோன்னு சொல்லிட்டு மேல ஓடி வரேன். நான் இது எதுக்கு வச்சிங்க எடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எடுக்க முடியாது பாடி கார்டு சொல்றாங்க. நான் வந்து டைகரோட ஃப்ரெண்டு, இங்க பாருங்க அந்த பிக்சர்ல இருக்கிற நான் தானே சொல்ல, ஓ நீங்களா, சாரி சார் தெரியாம பேசிட்டோம் மன்னிச்சுக்கன்னு மன்னிப்பு கேட்கறாங்க. ப்ளீஸ் இதை எடுத்துருங்களேன் எனக்காக, நான் டைகர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சார் அவர் ஏதாவது சொல்லுவாரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ப்ளீஸ் நான் பாத்துக்கிறேன் அதை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ சமாளிக்க ட்ரை பண்றான். அவங்களும் எடுத்துட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. ஐயோ இவன் ஏன்டா இப்படி கிறுக்குத்தனமா பண்றான்னு சொல்லி டென்ஷனா இருக்கு நாவுக்கு. ஏன்டா இப்படி பண்றான்னு ஒன்னும் புரியலன்னு சொல்ல, அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்னு தெரியும் பட் இப்படிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுடா. அவனை அவ்வளவு லவ் பண்றான், ப்ளீஸ் அவன் மேல கோவப்படாத, பாவம் அவன் சரியா, அவன் ஹாப்பியா இருக்கணும்னு ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணிருப்பான்னு சொல்ல நாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகுமாடா, ஏன்டா எல்லாரும் முன்னாடி அசிங்கமா போச்சு. ஆமா பீஸோ உனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் தெரியாது. பீஸோ எப்படி பண்ணுவாருன்னா எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேட்பாரு அடிக்கடி, அவ்வளவுதான்னு சொல்ல, ஐயோ ஏன்டா எல்லாரும் இப்படி பண்றாங்களோங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு நாவுக்கு. அதுக்கப்புறம் டைகர் வேகமா வர ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு நார்த் அப்படி பயந்து போய் நிக்கிறான். அப்புறம் நாவோட கையை பிடிச்சிட்டு டைகர் பேசுறான், உனக்கு அந்த சர்ப்ரைஸ் பிடிக்கலையான்னு. இங்க பாரு இதெல்லாம் வேணாம், எனக்கு பிடிக்காமலாம் இல்ல, எனக்கு அது சூட் ஆகாது, நான் ரொம்ப சிம்பிளான பர்சன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்ப இது உனக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னு இல்ல நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, உனக்காக நான் பார்த்து பார்த்து ஒன்னொன்னு பண்ணேன், நான் எல்லாரும் விட ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, போதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ சிம்பிளா ஏதாவது பண்ணு சர்ப்ரைஸ், ஆனா இந்த சர்ப்ரைஸ்லாம் எனக்கு வேணாப்பா, நாடு தாங்காது அப்படிங்கிற மாதிரி நான் சிரிக்கிறான். எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறாங்க, நான் எதுக்கு இங்க நிக்கிறேங்கிற மாதிரி நார்த்து புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. எப்பயும் போல நாவ் கேம் விளையாண்டுட்டு இருக்க, டைகர் அவன் கிட்ட டேய் நாளைக்கு நம்ம 2 பேர் படத்துக்கு போலாமான்னு நாவ கூப்பிடுறான். படத்துக்கு தானே, போயிட்டா போச்சுன்னு அவனும் ஓகே சொல்லிட்டான். அப்படியே டைகருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அங்க வந்து பார்த்தா என்ன படத்துக்கு போலான்னு கன்ஃபியூஸா இருக்கு. நீ சர்ப்ரைஸ் ஆகாத, நானே உன்னை கூட்டிட்டு போறேவா, உனக்காக ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்ல, ஸ்பெஷலா ஆமா ஆமா வான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூட்டிட்டு போக இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போறான். அங்க போய் பார்த்தா இவங்க 2 பேரோட பிக்சர் இருக்கு. இது என்ன நம்ம 2 பேரோட பிக்சர்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லி கேட்க, போஸ்டர்ல நம்ம தான் இருக்கும். சோ இந்த படத்தோட மேல் லீட்ஸ் நம்ம 2 பேரும் போட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் எப்படி நம்ம 2 பேரோட ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் சர்ப்ரைஸ்னு சொல்ல, அட பாவின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா கதையும் நார்த்து கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நார்த்துக்கு செம காமெடியா இருக்கு. சரி அவன் எவ்வளவு எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணான், நீ என்னதான் சொல்ல வர, ஏண்டா நீ என்னதான் பேசினாலும் நீ அவன் பக்கத்துல தான் இருப்ப, எனக்கு தெரியாதான்னு நான் கேட்கறான். என்ன பண்றதுன்னு புரியல, உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லு, வேணானா வேணான்னு சொல்லு, உண்மையா சொல்லு உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கான்னு தெரியல பட் இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிக்கிறான். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பார்ல கட்டுறாங்க. நார்த்து நான் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்றாங்க. நம்மள இங்க யார் வர சொன்னதுன்னு பார்த்தா அந்த மைக்கு பையன் தான். மைக் வர சொல்லிட்டு அவனை இன்னும் காணோம், அவன் எங்கன்னு சொல்லி மைக்க காணோன்னு எல்லாரும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா மைக் அங்க இருந்து அழுதுகிட்டே வரான். என்னடான்னு ஒண்ணும் புரியல. நார்த்து தள்ளி உட்காந்துக்கிறான், நார்த்தோட ட்ரிங்க குடிக்கிறான், நாவோட ட்ரிங்க குடிக்கிறான், இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அழுன்னு அழுகுறான். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, டுல் டுல் டுல்னு சொல்லி ஏதோ புலம்புறான். ஒண்ணுமே புரியல எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக், நேத்து 2 பேரும் ட்ரிங்க் பண்ணதுல 2 பேருக்கு கில்மா மேட்டர் நடந்துச்சு போல இருக்குது. சோ தெரியாம நடந்தனால மைக்கு பையனுக்கு அப்செட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி கேட்க, எங்க 2 பேருக்குள்ள மேட்டர் எல்லாம் முடிஞ்சுது, ஆனா அதுக்கு அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொன்னான். நான் சரி ஓகேன்னு சொன்னேன். ஆனா அவன் சொல்றான் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, நீ வந்து நம்ம 2 பேருக்குள்ள மேட்டர் முடிஞ்சதுங்கிறதுக்காக ஓகே சொல்றதா இருந்தா முடியாது, நீ என்ன லவ் பண்றியான்னு சொல்லி கேட்கறான். இவ்வளவு நாள் நான் அவனை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், எப்படி திடீர்னு அவனை லவ் பண்ண முடியும், அதனால நான் வேண்டான்னு சொன்னேன். அவன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், எனக்கு என்னன்னே புரியலன்னு சொல்ல, உனக்கு உண்மையா அவனை பிடிச்சிருக்கா இல்லையா நான் கேட்கறான். அதான் எனக்கு தெரியல, அதான் யோசிக்கிறேன்னு சொல்ல, ஆனா அவன் என்ன ஏன் வெறுக்கிறான்னு தெரியல, ஃப்ரெண்டா
மட்டும் இருக்கிறது என் கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டான். நான் எப்படி திடீர்னு அவனை பாய் ஃப்ரெண்டா பார்க்க முடியும்னு சொல்லி இவன் புலம்புறான். இப்ப என்ன பண்றது, டுல்ல வர சொல்லி பேசணும், வெயிட் பண்ணு, நான் டுல்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு நான் டுல்க்கு ஃபோன் பண்றான். இங்க பாரு, என்னால முடியாது, நான் வந்து அவனை பார்க்க மாட்டேன், என்னால அவனை பார்க்க முடியாது. அவனை அழுதுட்டு இருக்கானா? ஆமாடா பாவண்டா, ரொம்ப அழுதுட்டு இருக்கான், நீ வாடா வாடா அப்படின்னு சொல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகலாம் என்னால அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம என் மனசுல அவன் இருக்கான், அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான், அவனே என்ன லவ் பண்ணா மட்டும்தான் என்னால அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்ல, முதல்ல இங்க வாடா, நம்ம அதுக்கப்புறம் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அதுக்கப்புறம் வேற வழி இல்ல, தொல்லு பையன் சரி வர அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியா அவன் வந்து மேட்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு போல. சோ இது எல்லாத்தையும் டுவான் கிட்ட பேசிட்டு இருக்க. டுவானுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு ஒண்ணு புரியல, இவனுக்கு 2 பேரையும் வச்சு செம்ம காமெடியா இருக்கு தெரியுமான்னு நடந்த கதையெல்லாம் சொல்லி காமெடி பண்ண. அப்புறம் அடுத்த நாள் காலேஜுக்கு வரலான்னு வர, ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டாரு நம்ம சார். நான் கையிலையும் காலையும் ரொம்ப அடிபட்டு இருக்கு. அந்த அம்மா கத்துன்னு கத்துது, என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லுது. நல்லா பாருங்க, என்னோட ஒரு வண்டி தான் வருது, நீங்க தான் என்ன கீழே தள்ளினீங்கன்னு சொல்லி ஆர்குமெண்ட் போக, அதுக்கப்புறம் டைகருக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்ல, டைகர் அங்கிருந்து வந்து பாக்குறான். வந்து பார்த்தா கால்ல கையில ரொம்ப அடிபட்டு, சரி இங்க இருக்க பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல என் கார்ல போய் உட்காரு, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லி அங்க இருந்து நாவை அனுப்பிட்டான். அந்த லேடி கத்துன்னு கத்துது, அடிபட்டுருச்சு என்னோட வண்டிக்கு ரொம்ப, சோ டேமேஜ்க்கு நீங்க தான் பே பண்ணணும்னு சொல்லி ஓவரா கத்திட்டு இருக்கு. டைகர் நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்க நம்ம நாவைத்தான் காட்டுறாங்க. அவ ரூமுக்கு வந்துட்டான் போல, அப்படியே டயர்டா உட்காந்துருக்கான். அவனுக்கான டேப்லெட் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்தா இதெல்லாத்தையும் சாப்பிடு, நீ ரெஸ்ட் எடு, நான் கிளாஸ்க்கு போகவான்னு சொல்ல, நீ கிளாஸ்க்கு போறியா, எனக்கு அடிபட்டுருக்கு, போக மாட்டேன், என் கூட இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அது வேணாம், நான் போய் தான் ஆகணும், ஏன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கீல கிளாஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது, பொறுப்பான ஆளா இருக்கணும்னு. ஸோ நான் பொறுப்பான ஆளா இருக்க ட்ரை பண்றேன், அதனால நான் கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்றான். டைகர் இப்படி சொல்றதை கேட்டுட்டு நாவுக்கு ஹாப்பியா இருக்கு, ஏன்னா நாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவன் இந்த மாதிரி மாறிட்டான். ஸோ அதுக்கப்புறம் சரி போயிட்டு வரேன், ஏதாவது அர்ஜென்ட் எனக்கு கால் பண்ணு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் ஈவினிங்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் நாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பொசுக்குன்னு போயிட்டானேங்கிற மாதிரி இருக்கு. அப்படியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் டுவானோட நினைப்பு வருது. டுவானை பத்தி தான் அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் டுவானுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கான். உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், எனக்கு அடிபட்டுருச்சு, பட் நான் என் பக்கத்துல டைகர் இருப்பான்னு எதிர்பார்த்தேன், டைகர் இல்ல, அவன் கிளாஸ்க்கு போயிட்டான். எனக்கு பொறுப்பா இருந்தாதான் பிடிக்கும், கிளாஸை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் போயிட்டான். ஸோ அதனால எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு ஸ்மைல் பண்ணி பேசுறான். உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு சொல்ல, போடா இடியட்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நைட்டு நம்ம டைகருக்கு தான் கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது, நாவுக்கு என்ன பிடிக்குதா இல்லையான்னு ஒன்னும் புரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் டுவானுக்கு மெசேஜ் பண்றான். டுவான் கால் பண்றான். நான் ஸ்ட்ரைட்டா ஒன்னு கேட்கட்டா, நான் அவனை ட்ரை பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவன் எப்பயுமே அப்படியே தான் இருக்கான், கொஞ்சம் கூட மாறவே இல்லை, என்னென்ன பண்ணன்னு சொல்லி கேட்க, அம்மா கிட்ட கேட்டு அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் குக் பண்ணி கொடுத்துருக்கான். அப்ப கூட அவனுக்கு அவன் மேல லவ் வரல. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகும்போது இவனுக்காக சாப்பாடெல்லாம் வச்சு ஸ்பெஷலா கொண்டு வந்து டிராப் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பான். அப்பயும் அவனுக்கு அவன் மேல லவ் வரல. இப்படி என் மேல அவனுக்கு லவ்வே இல்லைன்னு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல, ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிக்கலையோன்னு சொல்லிடுவான்னு கிட்ட கேட்க, அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் உன்னை இடியட்னு சொன்னான், அவனோட லாங்குவேஜ்ல இடியட்னு சொன்னான், அவன் மனசுல நீ இருக்கான்னு தான் அர்த்தம், ஆல்ரெடி அவன் மேல விழுந்துட்டான் லவ்ல, சோ நீ கவலைப்படாதன்னு சொல்ல, அதை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு டைகருக்கு. அப்படியான்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் காலையில பார்த்தா நாவுக்கு செம்ம ஃபீவர். ஸோ கஞ்சி எல்லாம் காய்ச்சி கொடுக்குறான். ஸோ நான் கிளாஸ்க்கு போறேன், நீ ரெஸ்ட் எடு, அப்புறம் ஏதாவது வேணும் என்ன கூப்பிடுன்னு சொல்ல, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி நாவ் டைகரை அனுப்பிட்டான். அப்புறம் நாவ் தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பக்கத்துல யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அங்க நார்த் இருக்கான். நார்த் இங்க என்ன பண்றேன்னு சொல்ல, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் இங்க வந்தேன், ஆக்சுவலி டைகர் தான் என்ன இங்க இருந்து பாத்துக்க சொன்னான், ஸோ 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான்னு சொல்ல, அட பாவிங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் நாவ் சொல்றான், நார்த் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டா, எனக்கு டைகரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் அவன் கூட பாய் ஃப்ரெண்டா இருக்கலாமா நான் அவன்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு நார்த்துக்கு ஷாக்கு. நார்த்துக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான் ஷாக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடு இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான எபிசோடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.